நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் சுமார் 30,000 விசைத்தறிகளும் ஏராளமான நூற்பாலைகளும் இயங்கி வருகின்றன. இந்த தொழில்களை நம்பி சுமார் 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். முதலில் ஊராட்சியாக இருந்த பள்ளிப்பாளையம் தற்போது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் பள்ளிப்பாளையத்தில் 4 முனை சந்திப்பு வழியாக நாமக்கல், திருச்சி, ஆத்தூர், சென்னை, பெங்களூரு ஆகிய பகுதிகளுக்கு நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகளும் கனரக வாகனங்களும் இந்த சந்திப்பை கடந்து செல்கின்றது. இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கடந்த 2021ஆம் ஆண்டு பள்ளிப்பாளையத்தில் இருந்து ஆலம்பாளையம் பேரூராட்சி வரை 4 கிலோமீட்டர் தூரம் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு நடைபெற்று வந்தது. மேம்பால பணியானது 2024 மார்ச் மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் திட்டமிடப்பட்டு தொடங்கப்பட்டது. ஆனால் இடைப்பட்ட காலங்களில் நிதி பற்றாக்குறை காரணம் என கூறி பணிகள் தொய்வாக ஆமை வேகத்தில் நடைபெற்றதாக புகார் எழுந்தது. அதன் பின் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு ஒரு வழியாக உயர்மட்ட மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. தற்போது கட்டி முடிக்கப்பட்ட பாலம் பல மாதங்களாகியும் இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் உள்ளது. ஏற்கனவே 2 ஆண்டுகளில் முடிக்கப்படும் என்று சொல்லி காலதாமதமாக பணி முடிக்கப்பட்டது. பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு மேம்பாலம் வராத காரணத்தால் பள்ளிப்பாளையம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர். அவசர நிலையில் உள்ள நோயாளிகளை அழைத்துக் கொண்டு அப்பகுதி வழியாக ஈரோடு, சேலம், நாமக்கல்லுக்கு ஆம்புலன்ஸில் செல்லும் போது போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறி வருவதாகவும் கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். பணிகள் முடிந்து 5 மாதங்களாகியும் மேம்பாலம் திறக்கப்படாதது குறித்து கேள்வி எழுப்பும் மக்கள் பாலம் யார் நலனுக்காக கட்டப்பட்டது என ஆவேசமடைந்தனர். பள்ளிப்பாளையத்தில் ஒரு 360 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாலம் மக்கள் பயன்பாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் வரல. யார் நலனுக்காக இந்த பாலம் போடப்பட்டது, யாரோட நலனுக்காக இன்னும் திறக்கப்படாமல் இருக்கு, ஏன்னு தெரியல. வேலை முடிக்கப்பட்டு இன்றைக்கு திறக்காமல் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் பாலம் 3 கிலோமீட்டருக்கு மேலே போகுது. தினசரியும் ஒரு விபத்து நடந்துட்டு இருக்குது, பல உயிரிழப்பு நடந்திருக்குது. இப்பொழுது இப்போ பேட்டிக்கிற 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு லாரி மாட்டிக்கிட்டு யாரும் போக்குவரத்து போக முடியல. திடீர்னு ஆம்புலன்ஸ் வந்தால் போக முடியாது. இறந்து போன பிணம் போக கூட ரொம்ப சிரமமாக இருக்குது. இல்லைன்னா என்னென்ன ஏன் பாலம் திறக்க வேண்டிய வேலை முடிஞ்சு திறக்காமல் இருக்கிறாங்க, நோக்கம் என்ன? அனைத்து வாகனங்களும் பாலத்தின் அணுகுசாலை வழியாக செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக வேதனையுடன் தெரிவிக்கும் மக்கள் பாலத்தை திறக்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளி, கல்லூரியில் விடுமுறைனால கொஞ்சம் விபத்துகள் கம்மியா இருக்குது. ஆனால் தினமும் விபத்து நடந்துட்டு தான் இருக்கு. மாவட்ட நிர்வாகம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. இது ஏன்னா பாலம் வேலை முடிஞ்சு 3 மாசம் ஆகுது. ஏன் திறப்பு விழா பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியல. இல்லையா இதில் வாக்கிங் போகிறதுக்காக ஒரு அனுமதி கொடுங்க. ஏன்னா எனக்கு இதில் வாக்கிங் தான் போயிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னா வாக்கிங் போகிற பாலமாவது வச்சுக்கலாம். ஏன் செயல்படுத்தாத ஒரு பாலம் எதுக்கு இந்த பள்ளிப்பாளையத்துக்குள்ள? இது யாரோடைய மன திருப்தியாக இந்த பாலம் கட்டினாங்கன்னு தெரியல. இந்த மேம்பாலம் ஏற்றிட்டாங்க. கீழே குறுகிய சாலையில் பெரும் கனரக வாகனங்கள் மற்றும் தொடர் போக்குவரத்து. இது மெயின் ரோடு. இங்கேருந்து சென்னைக்கு போகணுனாலும் சேலம் போகணுனாலும் இதுதான் மெயின் ரோடாக இருக்குது. இது குறுகிய சாலையில் போக்குவரத்து பயன்படுறதுனால தினம் விபத்துக்கள், உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இந்த தினம் உயிரிழப்புகள், விபத்துக்களை தடுப்பதற்காகவே இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டது. இந்த மேம்பால நோக்கம் விபத்தை தடுக்கணும் தான். ஆனால் இவங்க மேம்பாலத்தை கட்டி இந்த சாலைகளை குறுகலாக்கி இதுவரையும் திறக்கப்படாமல் இருக்கிறாங்க. 360 கோடி சும்மா இருக்குது. பல முறை கோரிக்கை விடுத்தோம். இந்த மேம்பாலம் திறக்கிறதுக்கு யாரும் முன் வரல. மாவட்ட நிர்வாகம் இதை கண்டுகொள்ளலை. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் மேம்பாலத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வரவும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.